வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்தர்வல்டி அடித்துள்ளார் வைகோ. தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு கூட அதிகளவு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழல்தான் நிலவி வருவதாக திடீரென்று அந்தர்வல்டி அடித்துள்ளார் வைகோ அவர்கள். விஜய் அவர்கள் முதல்வராக கூடிய வகையில் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளை வைத்து வைகோ அவர்கள் பேசியுள்ளார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கொன்று தற்பொழுது மோதல்களில் ஈடுபடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. விஜய் அவர்கள் தற்பொழுது ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் திமுகவில் பதற்றமான நிலைமையும் உருவாகியுள்ளது. ஆனால் அதிமுக தலைமையிலான ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். 2026 25 கட்சிகளுடன் கூட்டணி வைத்த திமுக இனி வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணிகள் சுக்குநூறாக உடையும். அதற்கு முதல் ஆளாக வைகோ அவர்களது கருத்துதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இளைஞர்களும் பெண்களும் முதல் தலைமுறை ஓட்டுகளும் திமுகவிற்கு விழவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்பதை வைகோ அவர்கள் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவிற்கு சாதகமாக பேசக்கூடிய வைகோ அவர்கள் தற்பொழுது அந்தர்வல்டி அடித்துள்ளார். அதிமுக தலைமையில் ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்று 2 நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறை 4 வித்தியாசமான கருத்து கணிப்புகள் வெளியாகக்கூடிய காரணத்தினால் இங்கு வலிமையாக அதிமுகவே இருப்பதாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படியும் விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையைத்தான் ஏற்பார். மேலும் துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். முதல்வராக எடப்பாடி பொறுப்பேற்பார். சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல். ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் கடுமையான சூழல் உருவான நிலையில் மே 4ஆம் தேதி ஒட்டுமொத்த வாய்ப்புகள் யாருக்கு இருக்கிறது? ஒருவேளை திமுக தோல்வியை தழுவினால் உடனடியாக வெற்றி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பக்கம் வைகோ அவர்கள் கூட்டணியை வைப்பார் என்பது அவரது பேச்சை பார்த்தாலே தெரிகிறது. இது திமுகவின் அரசியல் வட்டாரத்திற்கு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு தூக்கம் இல்லாமலும் எடப்பாடிக்கும் விஜய்க்கும் அடித்த அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. வைகோ அவர்கள் இளைஞர்களது ஓட்டுக்கள் திமுகவிற்கு விழவில்லை, அதிமுகவிற்கும் விஜய்க்கும் தான் வந்துள்ளது என்று கூறுவது சரியா? வைகோ அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா, விஜயுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.